வா என்னடி 2 செடி வச்சா நம்மளுக்கு இவ்வளோ வருது. இங்கே பாரு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் பாரு. இதுவே 1 கிலோ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைஸில் பிரிச்சிட்டோம். இந்த சின்ன சைஸை முழு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஏதாவது பண்ணிடலாம். இதையும் ஏதாவது பண்ணிடலாம், ஏதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புளி போடாத முழு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, அது கூட குதிரைவாலி ரொட்டி. அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட போகிறதே தெரியாது. கூட ஒரு கத்திரிக்காயை வச்சு அப்படியே ரோல் பண்ணி அடிச்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வெல்கம் டு மாயா. நம்ம சேனலோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான உணவு, இறைச்சி, முட்டை, காய்கறி, பழங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன இடத்துல நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட நோக்கம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தேவையான உணவை குறைஞ்ச அளவிலேயாவது ஒரு சின்ன சதவீதமாவது நீங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதா நம்ம சேனலோட நோக்கம். வாங்க நம்மளோட கத்திரிக்காடை பார்ப்போம். என்னடா இது 4 கத்திரி செடியை நட்டுட்டா அது கத்திரிக்காடா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். உண்மையிலேயே கத்திரிக்காடு தான். தொடர்ச்சியாக நமக்கு தேவையான அதிக அளவிலான கத்திரிக்காயை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் முழு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம், அதுக்கப்புறம் பஞ்சகாவியா மீன் அமிலம். இது தவிர நாம் வேறு எதையுமே இடுபொருளாக இந்த கத்திரி செடிகளுக்கு கொடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு பூச்சி கூட கிடையாது. இதில் வர கத்திரிக்காயிலையும் அந்த அளவுக்கு பூச்சி தாக்கமும் இருக்கிறது இல்லை. நம்மளோட தேவை போக அதிக அளவில் கத்திரிக்காய் வளர்ந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பக்கத்தில் இருக்கிற நம்மளோட நண்பர்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் உறவினர்களுக்கு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் சில சப்ஸ்கிரைபர்களும் சொல்லி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஒரு சில சொத்தை கத்திரிக்காய் இல்லை சரியாக வளராத கத்திரிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கி வேக வச்சு அது கூட தவிடு கலந்து ஆடு, கோழி, வாத்து இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்றோம். ரொம்ப சூப்பராக சாப்பிட்றானுங்க. எதையுமே நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது, வேஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ அடுத்து பெரும்பாலும் இந்த கத்திரிக்காய்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது, எல்லாருக்கும் பிடிக்கும். துருவன் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஆவா போல், மற்றபடி சாப்பிட்ருவான். இதில் மெயினாக வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் வந்து பண்ணித்தரோம். எந்த மாதிரி பிடிக்குதோ அதை வந்து அதிக அளவில் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க, வீணாகிறது கிடையாது. துருவனுக்கு பார்த்திங்கன்னா புளி போடாத எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அது கூட சிறுதானிய ரொட்டி பண்ணால் நல்லா சாப்பிடுவோம். இந்த சிறுதானிய ரொட்டி, இந்த மாதிரி புளி போடாத எண்ணெய் கத்திரிக்காய் இதில் ஏதாவது ஒன்று புதுசாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோவை வந்து நாம் நம்மளோட குக்கிங் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறோம். இங்கே அறுவடை பண்ணுற நிறைய விஷயங்களை வந்து நாம் விதவிதமாக சமைச்சு அதை வீடியோவாக போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு வேளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, செல்வாஸ் ட்ராவல் ஃபார் ஃபுட்டுன்னு நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கு விசிட் பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக நாம் இங்கே அறுவடை பண்ணுற காய்கறிகளையும் இறைச்சி, முட்டை இதெல்லாம் வச்சு நாம் சமைக்கிற வீடியோவையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நாங்கள் பண்ணுற இந்த ரெசிபி எல்லாமே பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, ஃபுல்கா, அதே மாதிரி இந்த சிறுதானிய ரொட்டி வகைகள் இது கூட எல்லாத்துக்கூடமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா புளி போடாத முழு எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு, அது கூட குதிரைவாலி ரொட்டி. சான்ஸே இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சுவையாக இருக்கும். குதிரைவாலி ரொட்டி நாங்கள் வந்து நிறைய சிறுதானிய மாவில் வந்து ரொட்டி பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த குதிரைவாலி ரொட்டி வந்து சான்ஸே கிடையாது. ரொம்ப மெலிசாக சுட முடியும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கூட போகிறதே தெரியாது. கூட ஒரு கத்திரிக்காயை வச்சு அப்படியே ரோல் பண்ணி அடிச்சோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், திரும்ப சொல்கிறேன், நம்மளோட நோக்கம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தேவையான உணவை குறைஞ்ச அளவுலையாவது விஷமில்லாமல் நீங்களே விதைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். கண்டிப்பாக எங்களோட நோக்கம் நிறைவேற உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நம்புகிறோம். என்னடி 2 செடி வச்சா நம்மளுக்கு இவ்வளோ வருது. இங்கே பாரு, நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன் பாரு. இதுவே 1 கிலோ இருக்கும். நீ வரத்துக்குள்ளத பாரு, நான் வேற எவ்வளோ பறிச்சிட்டேன். கொலை செய்யும் கத்திரிக்காய்.
நான் குட்டி குட்டி கூட பறிச்சிடுறேங்க. பறிச்சிரு. அதை பறிச்சாதானே நம்மளுக்கு வெயிட் ஏறாத. யாருக்கா வேணும்னா கொடு. இந்தோ காணாம போயிட போற செடி உள்ள. இந்த பாரு, இந்த மொன கிளையில மட்டும் பாருதோ. இங்க பாரு, பூ பிஞ்சா கிடக்குது. இந்த அப்படியே இதெல்லாம் விடு. இதை பாரு, தப்பி பிழைக்குதுன்றோம்ல. ஆனால் முத்திச்சு இல்லை. இதோ ஆமா முத்திச்சு, எல்லோ ஆயிடுச்சு. ஆட்டுக்கு போட்டு வெட்டி. மரம் மாதிரி இருக்கு, கத்திரிக்காய் செடி இல்லை. இது பொதுரு மாதிரி போயிடுச்சு. மரம், கத்திரிக்காய் மரம், நாம செஞ்ச வரம். பாருமா, ஒரு கத்திரிக்காய் இந்த சைஸ் இருந்தா எப்படிமா இது? பாரு, இங்கே ரொம்பிச்சு. இங்க பாரு, ரொம்பிச்சா. இன்னைக்கு காலி. நாம பூச்சி இருக்கிறது, லைட்டாக டேமேஜாக இருக்கிறதுலாம் ஆட்டுக்கு போட்டுரு. அவங்களுக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் தான். ஒரு கத்திரிக்காய் எப்படியே மறுபடியும் தப்பிச்சிருக்கு. இவ்வளோ பெருசு நான் பார்க்கல. இரு, கேமரா எடுத்துன்னு வரேன். எப்பயுமே ஒரு கத்திரிக்காய் தப்பி பொழைச்சிரும். இதை பாருங்க, அந்த மாதிரி தப்பிச்ச ஒரு கத்திரிக்காய். என்ன சைஸ் இருந்தது? முத்திச்சா இருந்தது? இந்தா மறுபடியும் ஒன்று தப்பிச்சிச்சு. மறுபடியும் ஒன்று. இந்தா இங்கே ஒன்று. இதோ இது கடியில் பாரு. இப்போ இங்கே பாரு, நீ எவ்வளோ தப்பிக்க விட்டுருக்கன்னு நான் காட்டுறேன். இதோ தூக்கு சொல்லு. கத்திரிக்காய் கார்னர் வந்து நம்மளை வேற மாதிரி கார்னர் பந்து இல்லை. பலியாடு ஆகுறது என்னவோ துருவம் தான். ஏன் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. பிடிக்குது. அப்போ கூட அவனுக்கு பிடிக்குது. வெறும் 4 செடி எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிலோ அறுவடை இருக்கும். என்ன பண்ணுறது இதை வச்சு? சமைக்கிற ஐடியாஸ் இரு, நான் பக்குவமாக பார்த்து பொறுக்கி தரேன். அதை வந்து எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணு, சப்பாத்தி பண்ணு மதியம் லஞ்சுக்கு போதும். இது ஆட்டுக்கு இந்தோ. இதெல்லாம் ரொம்ப பெரிய கத்திரிக்காய். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சைஸில் பிரிச்சிட்டோம். இந்த சின்ன சைஸை முழு எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிடலாம். இதை வந்து அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டு ஏதாவது பண்ணிடலாம். இதையும் ஏதாவது பண்ணிடலாம். ஏதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறதுனே புரியல. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்தை இருக்கிறது, லைட்டாக டேமேஜ் ஆனது. ஆட்டுக்கு, வாத்துக்கு, கோழிக்கு பொடியாக வெட்டி போட்டோம்னா சாப்பிட்ருவானுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.